ஐஸ்வர்யா என்னதான் சேது விஷயத்திலயும் குழந்தைங்க விஷயத்திலும் ரொம்ப நல்லவளா மாறினாலும் ஆனா தமிழ்ச்செல்வி விஷயம்னு வந்துட்டா ஐஸ்வர்யா வில்லியா தான் மாறிடுறாங்க. திடீர்னு சேது மேல கருப்பண்ணசாமி இறங்கி அருள் வாக்கு சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இதை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இதுக்கு ஏதாவது உங்க குடும்பத்துல இருந்து முயற்சி பண்ணீங்களா? ரெண்டு குடும்பமும் ஒண்ணு சேர்ந்து காது குத்தணும்னா அதுக்கு நான் போடுற கண்டிஷனுக்கு நீங்க ஓகேனா நான் ஒத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. தமிழ்ச்செல்வி தான் வந்து அம்மாவா உட்காருவா. நம்ம எப்படியாச்சும் இதை தடுத்தே ஆகணும் அப்படின்னு ஈஸ்வரி முடிவு பண்றாங்க. அதனால காசு ரெடி பண்றதுக்காக தமிழ்ச்செல்வி எங்க போறாங்களோ அங்கெல்லாம் ஆள் போடுறாங்க. உன்னை யாராவது ஃபங்க்ஷனுக்கு காசு கேட்டாங்களா அப்படின்ற மாதிரி சேது கேட்கிறாரு. இந்த காது குத்துல பெரிய சண்டையை ஏதாவது உருவாக்கணுமே அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. இங்க பாருங்க ஐயா, உங்க குடும்பத்துல 2 பேரால கெட்டது நடந்துகிட்டு இருக்கு. அந்த 2 பேரும் உங்க வீட்டுல தான் இருக்கிறாங்க. அவங்க தான் உண்ட வீட்டுக்கு ரெண்டகம் பண்ணிட்டு இருக்காங்க. அழகருக்கும் மீனாட்சிக்கும் காது குத்துற விஷயமா ராஜாங்கம் தமிழ்ச்செல்வி கிட்ட மலரை விட்டு பேச விடுறாங்க. மலர் கேட்டதுக்கு தமிழ்ச்செல்வி மறுத்துட்டாங்க. இல்ல, நீங்க பட்டன் உங்க வேலையை பாருங்க, நாங்க மீனாட்சிக்கு தனியா காது குத்திக்கிறோம் அப்படின்ற மாதிரி தமிழ்ச்செல்வி சொல்லிடுறாங்க. இந்த விஷயம் ராஜாங்கம் காதுக்கு வருது. ராஜாங்கம் செல்லப்பாண்டிக்கு ஃபோன் பண்ணி பேசுறாங்க. இந்த மாதிரி அழகருக்கும் மீனாட்சிக்கும் காது குத்துறதா முடிவு பண்ணியிருக்கோம். நம்ம 2 குடும்பமும் சேர்ந்து ஒன்னா சேர்ந்து காது குத்திடலாம். வீட்டுல எல்லாருக்கிட்டையும் கொஞ்சம் சொல்லிட்டு செல்லப்பாண்டி. மலரை விட்டு தமிழ்ச்செல்வி கிட்ட பேசினேன், ஆனா தமிழ்ச்செல்வி அதுக்கு ஒத்துக்கிற மாதிரி தெரியல. இது போன்ல பேச வேண்டிய விஷயம் இல்ல, நேர்ல பேசலாம். சாயந்தரம் ஒரு 4 மணிக்கு நான் சொல்ற இடத்துக்கு வந்துரு அப்படின்ற மாதிரி ராஜாங்கம் சொல்றாரு. செல்லப்பாண்டியும் சரி, நாங்க எல்லா குடும்பமும் வந்துடுறோம், நாங்க தமிழ்ச்செல்வி கிட்ட சொல்லி புரிய வச்சு அவளையும் கூட்டிட்டு வரோம், சாயந்தரம் உட்காந்து பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. தமிழ்ச்செல்வி எப்படியோ சம்மதிக்க வச்சு சாயந்தரம் 4 மணிக்கு அங்க வர்றதுக்காக கூட்டிட்டு வராங்க. இங்க ராஜாங்கம் குடும்பமும் அங்க போறாங்க. எல்லாரும் ஒண்ணு கூடி பேசுறாங்க. இந்த மாதிரி 2 குடும்பமும் ஒன்னா சேர்ந்து காது குத்து நடத்தினா நல்லா இருக்கும். நீங்க தனியா நடத்தினா எங்களால வர முடியாது, நாங்க தனியா நடத்தினா நீங்க வர மாட்டீங்க. அதனால ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம மனஸ்தாபத்துல இருக்கும். அதனால 2 குடும்பமும் ஒண்ணு சேர்ந்து இந்த ஃபங்க்ஷனை நடத்தணும்னா எல்லாரும் ஒன்னா சேர்ந்து இருந்த மாதிரி இருக்கும். தமிழ்ச்செல்வியும் சந்தோஷப்பட்ட மாதிரி இருக்கும், சேதுவும் சந்தோஷப்பட்ட மாதிரி இருக்கும். அதனால 2 குடும்பமும் ஒண்ணு சேர்ந்து இந்த ஃபங்க்ஷன் நடத்தலாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்றாங்க. அதுக்கு தமிழ்ச்செல்வி மறுப்பு தெரிவிக்கிறாங்க. இல்ல, 2 குடும்பமும் ஒண்ணு சேர்ந்து காது குத்தணும்னா அதுக்கு நான் போடுற கண்டிஷனுக்கு நீங்க ஓகேனா நான் ஒத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. என்ன சொல்லு தமிழ்ச்செல்வி அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. இங்க பாருங்க, இந்த காது குத்துக்கு எவ்வளவு செலவாகுதோ அந்த செலவுல பாதி காசு நான் கொடுத்துருவேன். அந்த காசை நீங்க வாங்கிக்கிற மாதிரினா இதுக்கு நான் சம்மதிக்கிறேன் அப்படின்ற மாதிரி தமிழ்ச்செல்வி சொல்றாங்க. அதுக்கு ராஜாங்கமும் ஓகே சொல்லிடுறாரு. பெரியவங்க எல்லாரும் ஒத்துக்கிறாங்க. எல்லாரும் அவங்க வீட்டுக்கு கிளம்பி போறாங்க. இங்க ஈஸ்வரிக்கு செம்ம காண்டு. இந்த 2 குடும்பமும் ஒன்னா சேர்ந்து காது குத்துனா ஐஸ்வர்யாவால அம்மாவா அந்த சபையில உட்கார முடியாது. தமிழ்ச்செல்வி தான் வந்து அம்மாவா உட்காருவா. அதனால இதை நடக்கவே விடக்கூடாது. நம்ம எப்படியாச்சும் இதை தடுத்தே ஆகணும் அப்படின்னு ஈஸ்வரி முடிவு பண்றாங்க. இதுக்காக ஒரு பெரிய பிளானை போடுறாங்க. தமிழ்ச்செல்வியால அங்க வரவிடாம பண்றதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சு, ஓகே, தமிழ்ச்செல்வியால ரெடி பண்ண முடியாது காசு மட்டும்தான், அதை வச்சு எதாவது பிளான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்து காது குத்துக்கான பட்ஜெட்டை போடுற மாதிரி பொய்யான ஒரு பட்ஜெட்டை ரெடி பண்றாங்க. அந்த பட்ஜெட்ல ஒரு 15 லட்ச ரூபா அவர் மாதிரி இல்லாத பொருளாத்தெல்லாம் எழுதி ஒரு 15 லட்ச ரூபாய்க்கு அந்த பட்ஜெட்டை ரெடி பண்றாங்க. அதை எடுத்துட்டு நேரா தமிழ்ச்செல்வி வீட்டுக்கு போறாங்க. தமிழ்ச்செல்வி, இங்க வெளியே வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு, இங்க பாரு, நீ காது குத்துக்கு வரணும்னா நீ வந்து 7.5 லட்ச ரூபாய் கொடுத்தாதான் அந்த காது குத்துக்கு வர முடியும். ஏன்னா பட்ஜெட் 15 லட்ச ரூபா ஆகுது. அதுல பாதி காசை நீ தரன் வேற ஒத்துக்கிட்ட. அந்த 7.5 லட்ச ரூபா நீ ரெடி பண்ணி கொடுத்தாதான் அந்த காது குத்துலயே கலந்துக்க முடியும் அப்படின்ற மாதிரி ஈஸ்வரி சொல்றாங்க. அதுக்கு தமிழ்ச்செல்வி, அதெல்லாம் நான் ரெடி பண்றேன், நீங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வி சொல்றாங்க. உடனே ஈஸ்வரி ஷாக் ஆகுறாங்க. எப்படி இவ ரெடி பண்ணுவா, எந்த தைரியத்துல இவ சொல்றா அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. வீட்டுக்கு வந்து ஈஸ்வரி, சித்ரா, ஐஸ்வர்யா 3 பேரும் கூடி பேசிட்டு இருக்காங்க. என்ன, இந்த தமிழ்ச்செல்விக்கு இந்த ஃபங்க்ஷனுக்கு வரமாட்டான்னு பார்த்தா இந்த ஃபங்க்ஷனுக்கு வரன்னு சொல்லி சம்மதிச்சிட்டாலே, அதுலயும் அவளோட திமிர்த்தனத்தை எப்படி காட்டுறா பத்தியா? பணத்தை நான் பாதி தருவேன் அப்படின்ற மாதிரி அவளோட திமிர்த்தனத்தை காட்டுறா. இவளை எப்படியாச்சும் அடக்கணும் அப்படின்னு ஒரு பிளான் பண்றாங்க. ஆனா என்னதான் ஐஸ்வர்யா ரொம்ப நல்லவளா மாறிட்டு இருந்தாலும் அழகரையும் மீனாட்சியும் விட்டு கொடுக்கறதுல ஐஸ்வர்யாவுக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை. இந்த காது குத்து ஃபங்க்ஷன்ல எப்படியாவது ஐஸ்வர்யா அம்மாவா அந்த ஸ்டேஜ்ல உட்காரணும் அப்படின்ற முடிவுல ஐஸ்வர்யா இருக்காங்க. அதுக்கு என்ன வேணாலும் செய்யறதுக்கு ஐஸ்வர்யா தயாரா இருக்காங்க. இதை சாக்கா எடுத்துக்கிட்ட ஈஸ்வரி ஒரு பெரிய பிளான பண்றாங்க. தமிழ்ச்செல்வி காசு ரெடி பண்றதுக்காக எங்கெங்க போறாங்களோ அங்கெல்லாம் ஆளை போடுறாங்க ஈஸ்வரி. ஐஸ்வர்யா என்னதான் சேது விஷயத்திலயும் குழந்தைங்க விஷயத்திலும் ரொம்ப நல்லவளா மாறினாலும் ஆனா தமிழ்ச்செல்வி விஷயம்னு வந்துட்டா ஐஸ்வர்யா வில்லியா தான் மாறிடுறாங்க. ஏன்னா சேதுவையும் அழகரையும் மீனாட்சியும் பிரியறதுல ஐஸ்வர்யாவுக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை. இப்ப அழகர் ஐஸ்வர்யாவை வேற அம்மானு கூப்பிட்டதுனால இன்னும் ஐஸ்வர்யாவுக்கு அழகர் மேல ரொம்ப பாசமாயிடுச்சு. காது குத்தும் போது ஐஸ்வர்யா மடியில அழகர் உட்காரணும்னு ரொம்ப ஆசையா இருக்காங்க ஐஸ்வர்யா. அந்த விஷயம் நடக்காம போனோம்னா தமிழ்ச்செல்வி அந்த ஃபங்க்ஷனுக்கு வரக்கூடாது. தமிழ்ச்செல்வி அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்தா தமிழ்ச்செல்வி மடியில தான் குழந்தைய உட்கார வைப்பாங்க. அதனால தமிழ்ச்செல்வியை வரவிடாம எப்படியாச்சும் தடுக்கணும் அப்படின்ற மாதிரி இவங்க 3 பேரும் கூடி பேசிக்கிட்டு இருக்காங்க. அதனால காசு ரெடி பண்றதுக்காக தமிழ்ச்செல்வி எங்க போறாங்களோ அங்கெல்லாம் ஆள் போடுறாங்க. தமிழ்ச்செல்வி வீட்டுல இருக்கிற கொஞ்சம் நகைகள் எடுத்துட்டு போய் அடமானம் வச்சு காசு ரெடி பண்றதுக்காக பேங்க்குள்ள போறாங்க. அங்க ஈஸ்வரி போட்ட ஆளுங்க தயாரா வெளியே நிக்கிறாங்க. தமிழ்ச்செல்வி எப்ப காசு எடுத்துட்டு வருவா
அவ காசை புடுங்கிட்டு போயிடலாம் அப்படின்ற மாதிரி அங்க தயாரா நின்னுட்டு இருக்காங்க. தமிழ்ச்செல்வியும் நகையை வச்சுட்டு காசு எடுத்துட்டு வெளியே வராங்க. ஈஸ்வரி ரெடி பண்ண ஆளுங்க அந்த காசை புடுங்கிட்டு ஈஸ்வரிக்கு போன் பண்ணி சொல்றாங்க, நீங்க சொன்ன ஆளுகிட்ட இருந்து நாங்க காசை புடுங்கிட்டோம், எங்களுக்கு சேர வேண்டிய காசை எங்களுக்கு அனுப்புங்கம்மா அப்படின்ற மாதிரி ரவுடிங்க கேக்குறாங்க. அந்த காசை கொண்டு வந்து ஃபர்ஸ்ட் என் கையில கொடு, அதுக்கப்புறம் உங்களுக்கு சேர வேண்டிய பணத்தை நான் தரேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ரவுடிங்க இங்க ஈஸ்வரியை தேடி கிளம்பி வந்துட்டு இருக்காங்க. அங்க தமிழ் சொல்லி பணத்தை பறி கொடுத்துட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம அங்க முழிச்சிட்டு நின்னுட்டு இருக்காங்க. உடனே சேதுவுக்கு கால் பண்றாங்க. இந்த மாதிரி நான் காது குத்துக்காக பணத்தை ரெடி பண்றதுக்காக பேங்க்குக்கு வந்திருந்தேன், நகையை வச்சு பணத்தை வெளியே எடுத்துட்டு வரும்போது கொஞ்சம் பேர் என்கிட்ட இருந்து பணத்தை புடிங்கிட்டு போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி சேதுவுக்கு போன் பண்ணி தமிழ்ச்செல்வி சொல்றாங்க. சேதுவும் அங்க கிளம்பி போறாரு. அங்க இருக்கிற சிசிடிவியை செக் பண்றாரு. அந்த ரவுடியை ஏற்கனவே சேது பார்த்த மாதிரி தெரியுது. உடனே அந்த ஆளை தேடி சேது போறாரு. அந்த ஆளையே கண்டுபிடிக்கிறாரு. அந்த ஆளை அடிச்சு போட்டு பணத்தையும் வாங்கி எடுத்துட்டு வந்து தமிழ் கிட்ட கொடுக்குறாரு. தமிழ்ச்செல்வியும் பணத்தை வாங்கிட்டு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு நிக்கிறாங்க. சேது எதுக்காக இந்த பணத்தை நீ நகையை வச்சு வாங்கிட்டு வர, உன்னை யாராவது ஃபங்க்ஷனுக்கு காசு கேட்டாங்களா அப்படின்ற மாதிரி சேது கேட்கிறாரு. ஆமா, ஈஸ்வரி ஆண்டி தான் ஃபங்க்ஷனுக்கு 15 லட்சம் ரூபா ஆகும், அதுல பாதி காசு நீ கொடுத்தாதான் ஃபங்க்ஷனுக்கு வர முடியும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க, அதனாலதான் நகையை வச்சு இந்த 7.5 லட்சம் ரூபாய் ரெடி பண்ண அப்படின்ற மாதிரி தமிழ்ச்செல்வி சொல்றாங்க. சேது அதை கேட்டு செம ஷாக் ஆகி, இன்னும் ஃபங்க்ஷனுக்கு எவ்வளவு ஆகுன்றது கூட நாங்க கணக்கு போட்டே பாக்கலையே, அதுக்குள்ள 15 லட்சம் ரூபா ஆகும், 7.5 லட்சம் ரூபா நீ கொடுக்கணும் எப்படி ஈஸ்வரி சின்னமா சொன்னாங்க அப்படின்ற மாதிரி செம்ம கடுப்பாகிறாரு சேது. வீட்டுக்கு வந்து ஈஸ்வரி சித்ரா ஐஸ்வர்யாவை கூப்பிட்டு வச்சு பேசுறாரு. இங்க பாருங்க, தமிழ்ச்செல்வி கிட்ட 7.5 லட்சம் ரூபாய் பணத்தை ரெடி பண்ண சொல்லி யார் சொன்னது, தெரிஞ்சே ஆகணும் அப்படின்ற மாதிரி சேது கேட்கிறாரு. உடனே ஈஸ்வரியும் சித்ராவும் திரு முடிக்கிறாங்க. இங்க ஐஸ்வர்யா உடனே ஐயோ உண்மையை சொல்லிடலாம், இங்க மாமாவா கண்டுபிடிச்சாருன்னா நம்மளை பிடிச்சி தோலை உரிச்சிருவாரு அப்படின்ற மாதிரி ஐஸ்வர்யா வந்து, மாமா நான் தான் மாமா ஈஸ்வரி ஆண்டி கிட்ட சொல்லி இந்த மாதிரி பண்ண சொன்னேன், ஏன்னா காது குத்துற ஃபங்க்ஷன்ல மடியில என் குழந்தைங்களை உட்கார வச்சு காது குத்தணும்ன்ற ஆசையில தான் மாமா இந்த தப்ப பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிருங்க மாமா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சேதுவும் ஈஸ்வரி சித்ரா ஐஸ்வர்யா 3 பேரையும் திட்டிட்டு கிளம்புறாரு. இங்க ஈஸ்வரி, என்னடா நம்ம போட்ட திட்டம் எதுவுமே நடக்காம போய்கிட்டே இருக்கு, காது குத்துல தமிழ்ச்செல்வி மடியில தான் குழந்தைங்களை உட்கார வச்சு காது குத்துவாங்களா அப்படின்ற மாதிரி செம்ம கடுப்புல இருக்காங்க. அப்புறம் இதுக்கு வேற ஏதாவது ஒரு பிளான் பண்ணியே ஆகணுமே, இந்த காது குத்துல பெரிய சண்டையை ஏதாவது உருவாக்கணுமே அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. காது குத்து ஃபங்க்ஷனுக்கு நேரம் குறிக்கிறதுக்காக ராஜாங்கம் செல்லப்பாண்டி கால் பண்ணி கோயிலுக்கு வர சொல்றாரு. காது குத்துக்கு டேட்டை பிக்ஸ் பண்றதுக்காக கோயிலுக்கு எல்லாரும் கிளம்பி போறாங்க. 2 குடும்பமும் சேர்ந்து சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. திடீர்னு சேது மேல கருப்பண்ணசாமி இறங்கி அருள் வாக்கு சொல்ல ஆரம்பிக்கிறாரு. உடனே கருப்பண்ணசாமி தமிழ்ச்செல்வியை பாக்குது. இங்க பாராத்தா, நீ பட்ட கஷ்டம் எல்லாம் தீர போகுது, உன்னை அசிங்கப்படுத்தின எல்லாருமே இப்ப உன் காலில் வந்து விழுந்து மன்னிப்பு கேட்க போறாங்க, அது இன்னும் 2 நாள்ல உனக்கு நடக்க போகுது, இன்னும் 2 நாள்ல நீ பெத்த உன் குழந்தைங்க உன்னை அம்மானு கூப்பிட போறாங்க, அதை கேட்டு நீயும் சந்தோஷப்பட போற, நீ பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் இன்னும் 2 நாள்ல விடிவு காலம் பிறக்க போகுது, நீ பண்ணாத தப்புக்கு தண்டனை அனுபவிச்சுட்டு வர, இதை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இதுக்கு ஏதாவது உங்க குடும்பத்துல இருந்து முயற்சி பண்ணீங்களா அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. உடனே இந்த பக்கம் ராஜாங்கமும் அந்த பக்கம் தமிழ்ச்செல்வி குடும்பமும், ஐயோ ஏற்கனவே சாமி சொல்லுச்சு, அதை பத்தி நம்ம எந்த முயற்சியுமே எடுக்கலையே அப்படின்ற மாதிரி 2 குடும்பமும் திரு முடிக்கிறாங்க. இங்க பாராத்தா, நீ இனிமே சந்தோஷமா வாழ போற, உன் வாழ்க்கையில சந்தோஷத்தை கொடுக்கறதுக்கு தான் நீ பொண்ணான 2 பிள்ளைங்களை பெத்து வச்சிருக்க, அந்த 2 பிள்ளைங்களாலதான் நீ சந்தோஷமா வாழ போற அப்படின்ற மாதிரி கருப்பண்ணசாமி தமிழ்ச்செல்வியை பார்த்து அருள்வாக்கு சொல்றாங்க. உடனே கருப்பண்ணசாமி இந்த பக்கம் திரும்புறாரு. உடனே ராஜாங்க குடும்பம் எல்லாம் அவரையே பார்த்துட்டு இருக்காங்க. இங்க பாருங்க ஐயா, உங்க குடும்பத்துல 2 பேரால கெட்டது நடந்துகிட்டு இருக்கு, அந்த 2 பேரும் உங்க வீட்டுலதான் இருக்கிறாங்க, அவங்கதான் உண்ட வீட்டுக்கு ரெண்டகம் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்களாலதான் இந்த குடும்பம் 2ஆ பிரிஞ்சு போய் கிடக்கு, இந்த குடும்பம் ஒண்ணு சேரணும்னா அந்த 2 பேர் வீட்டை விட்டு வெளியே போயே ஆகணும், அந்த கெட்டதுல இருந்து விடிவு காலம் கொடுக்க போறது இந்த வீட்டு மருமகளாலதான், அது சேதுவோட பொண்டாட்டியால நடக்க போகுது அப்படின்ற மாதிரி கருப்பண்ணசாமி சொல்றாரு. உடனே இந்த பக்கம் ஈஸ்வரி, இங்க பாருங்கண்ணே, ஐஸ்வர்யாவாலதான் நம்ம குடும்பத்துக்கு நல்லது நடக்க போகுதுன்னு சாமி சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி இங்க ஈஸ்வரி சொல்றாங்க. உடனே ஐஸ்வர்யா, ஐயோ கருப்பண்ணசாமி எல்லாம் உண்மையை சொல்லிட்டு இருக்கே, இப்படியே விட்டா சாமி எல்லாம் உண்மையை சொல்லிடும் அப்படின்ற மாதிரி பயந்து போய் அந்த பக்கம் கற்பூரத்தை ஏத்திட்டு வந்து கருப்பண்ணசாமி முன்னாடி ஐஸ்வர்யா காட்டிடுறாங்க. உடனே உண்மையை சொல்லிட்டு இருந்த கருப்பண்ணசாமி மலையேற ஆரம்பிச்சிடுறாரு. அப்பதான் ஈஸ்வரி நிம்மதியா வராங்க. அப்பா, சாமி மலையேறிடுச்சுடா, உண்மை சொல்றதுக்குள்ள எப்படியோ ஐஸ்வர்யா காப்பாத்திட்டா அப்படின்ற மாதிரி ஒரு முடிவுக்கு வராங்க. 2 குடும்பமும் ஒண்ணு சேர்ந்து டேட்டையும் நேரத்தையும் முடிவு பண்ணிட்டு வீட்டுக்கு கிளம்பி போறாங்க. ஃபங்க்ஷன் எப்படி நடக்க போகுது, அதுக்கான உள்குத்து வேலையை ஈஸ்வரி என்ன பண்ண போறாங்க அப்படின்றத பொறுத்திருந்து தான் பார்க்கணும்.